ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பங்குனி உத்திரம் வந்தது இல்லையா? அதுக்காக நாங்கள் குலதெய்வம் கோயில் போயிருந்தோம். அந்த விலாகை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காரில் போகிறோன்னு சொன்னதுமே வழக்கம் போல் நித்திலாவும் சாய்க்கவினும் ரொம்பவே குஷி ஆகிட்டாங்க. எப்போ ஊருக்கு போனாலும் காலையில் டிஃபனு பாலாஜி பவன் தான், மேல்மருவத்தூர் தாண்டி இருக்கிற பாலாஜி பவனில் தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி போயாச்சு. நாங்கள் ஒரு 10 o'clock போனதுனால இட்லி காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் சாய்க்கவினுக்கு வந்து ஒரு கல் தோசை மாதிரி வாங்கிட்டோம். நித்திலா வழக்கம் போல் பூரி வாங்கிக்கிட்டா. நான் ஒரு பொடி தோசை, அவர் ஒரு ஆனியன் தோசை வாங்கிக்கிட்டாரு. முடிச்சுட்டு மறுபடியும் கார் எடுத்து கிளம்பிட்டோம். மதிய லஞ்சுக்கு திருச்சி சங்கீதாஸ் போயாச்சு. வழக்கம் போல் ஒரே கூட்டமாக இருந்தது. ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு டேபிளே கிடச்சிது. மெனு கார்டெலாம் கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக வந்து நம்மளோட டேபிள்லேயே மெனு ஷீட்லாம் வச்சுருந்தாங்க. வழக்கம் போல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுவோம், கரெக்ட் நீங்கள் நினச்சது தான். என் ஹஸ்பண்ட் வழக்கம் போல் ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாரு. நான் வந்து ஒரு பன்னீர் பிரியாணி மாதிரி வாங்கினேன். நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. ஆனால் பன்னீரில் தான் அந்த ஒரு ஃப்ளேவர் இல்லை. பட் ஆனால் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்தது. 2 பேர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி இருந்தது. நித்திலா பிரியாணி காரமாக இருக்குன்னு சாப்பிடவே இல்லை. சரி, நாங்கள் அப்பாவோட மீல்ஸ்லேருந்தே கொஞ்சம் சாதமும் ரசமும் எடுத்து அவளுக்கு ரசம் சாதம் ஊட்டியாச்சு. சாய்க்கவினுக்கு தயிர் சாதம் கொடுத்தாச்சு. தயிர் சாதம் ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. கேரட்லாம் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நித்திலா வழக்கம் போல் கொஞ்சம் ப்ளே ஏரியாவில் விளையாடிட்டு இருந்தா. இப்போல்லாம் எல்லா ஹோட்டல்லையும் இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. இது ஒரு விதத்தில் நல்லதாக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மறுபடியும் கார் எடுத்து கிளம்பியாச்சு. ஒரு 6:30 மணி போல் ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்தியாச்சு. ஆளுக்கு ஒரு காஃபியை குடிச்சு நித்திலாக்கு பாலை கொடுத்தாச்சு. வீட்டில் கூட இவ்வளோ சீக்கிரம் குடிக்க மாட்டா. அந்த கடையில் வந்து கடகடன்னு பாலை குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் சாய்க்கவினுக்கும் பாலை வந்து பால் பாட்டிலில் வாங்கியாச்சு. ஒரு வழியாக ஆனந்த விலாஸ் ஹோட்டலுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோம். அந்த ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் இருந்ததுனால நைட்டு டின்னர் வந்து அங்கேயே முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் பங்குனி உத்திரமுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சு. போனதுமே பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு அதெல்லாம் நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். பங்குனி உத்திரம் இல்லாமல் வேறு என்ன குலதெய்வம் கோயிலில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, சாமிக்கு வந்து பின்னாடி வந்து இந்த பிரபாவலயம் மாதிரி வைப்பாங்க இல்லையா, திருவாச்சி, அது வந்து இன்றைக்கி வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதனால தான் வந்து நாங்கள் எல்லாமே குடும்பத்தோடு போயிருந்தோம். லாஸ்ட் டைம் மாசி மகத்துக்கு போக வேண்டியது போக முடியாமல் போச்சு. சரி, அதனால் இந்த தடவை இதுக்காவது போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் குடும்பத்தோடு வந்தாச்சு. பொங்கலுக்கு தேவையான அரிசியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து நான் இங்கே சென்னையிலேருந்தே வாங்கிட்டு போயிட்டேன். ஏன்னா அங்கே காலையில் வந்து கடை திறந்துருக்குமான்னு வந்து நமக்கு தெரியாது. சரி, எதுக்கு அலைஞ்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்தே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டேன். எப்போ கோவிலுக்கு போனாலும் பொங்கல் வைக்கும் போது எனக்கு கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு தேவைப்படுவாங்க, இந்த விறகடுப்புலலாம் பற்ற வைக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த தடவையும் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா சூப்பராக பொங்கலும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து அங்கே சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. அங்கேருந்து குற்றாலம் வந்து கொஞ்சம் பக்கத்துலன்றதுனால சரி ஒரு எட்டு அங்கே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நான் வந்து குற்றாலம் வந்து போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன்னு சொன்னார். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு போனேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அருவியெலாம் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக ஜாலியாக தெரிஞ்சது. ஆனால் கிட்ட போக போக அங்கே வந்து அவ்வளோ குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் போனது ஆஃப் சீசன் அப்படின்றனால தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக தான் வந்துட்டு இருந்தது. லேடிஸ் சைடு வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ஜென்ஸ் சைடு தான் ரொம்ப கூட்டமாக இருந்தது. எல்லாரும் அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு வந்து முண்டி அடித்து நின்றுட்டு இருந்த மாதிரியே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு வந்து ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ரூம்குள்ளே வந்து போகவே முடியல. அப்படி ஒரு பேட் ஸ்மெல்லு. அந்த வந்து ட்ரெஸ் மாற்றுற ரூம்லேயே வந்து எல்லோரும் வந்து டாய்லெட்டாக யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. உள்ளே நுழையவே முடியல. அதனால் எங்களால் அங்கே ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல. சும்மா கை காலை மட்டும் நினச்சிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வெளியே வந்ததுமே நித்திலா வந்து எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. அருவிக்கு பக்கத்தில் ஒரு டீ ஷாப் கூட இல்லாதது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. எல்லாமே சிப்ஸ் கடையும் பால்கோவா கடை, அல்வா கடை அந்த மாதிரி தான் இருந்தது. சரின்னு வேறு வழி இல்லாமல் நித்திலாக்காக ஒரு பால்கோவா வாங்கினேன். காளையன் பால்கோவான்னு போட்டிருந்தது. எடுத்தவொடனே எக்ஸ்பைரி டேட்டை தான் செக் பண்ணேன். ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே சூடாக வந்து நேந்திரமணம் சிப்ஸ் போட்டுட்டு இருந்ததுனால அதுவும் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டாரு. பால்கோவா பேக்கெட்டு ஓப்பன் பண்ண உடனே டக்குன்னு காலி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனந்த விலாஸ்லேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இங்கே நேரமாக என்னன்னு தெரியல, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இட்லி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி, கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி தரிசனத்தை சூப்பராக பார்த்துட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா விலாஸில் வந்துட்டு பால்கோவா வாங்கலான்னு போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பால்கோவா வாங்கணும். அப்புறம் கார் எடுத்து கிளம்பிட்டு மதியம் லஞ்சுக்காக வந்துட்டோம். 2-3 நாளாக வெஜ்ஜே சாப்பிட்டதுனால சரி இப்போ ஊருக்கு தானே போகிறோம், நான்வெஜ் சாப்பிட்டு போயிடலாமே சொல்லிட்டு அஞ்சப்பர் ஹோட்டல் நிறுத்தியாச்சு. அஞ்சப்பரில் வர டேஸ்ட்டே கிடையாது. முன்னாடி இருந்ததுலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ வந்து பிரியாணிலாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பைசினஸ்ஸே இல்லாமல் ஒரு ஃப்ளேவரே இல்லாமல் இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் ஆளுக்கு ஒரு எக் பிரியாணியும் ஒரு சிக்கன் பிரியாணியும் வாங்கி சாப்பிட்டாச்சு. நித்திலா கொஞ்சமாக சாப்பிட்டா. சாய்க்கவினுக்கு ரசம் சாதம் ஒன்று வாங்கணும், அது நல்லாவே இல்லை.
அப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கா ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்தி ஒரு டீயை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு கிளம்பியாச்சு. நைட்டு டின்னருக்கு பாலாஜி பவன் போயாச்சு. இட்லி நல்ல விலையாக இருந்தது, அதனால் எல்லாருமே இட்லியை வாங்கி சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்தது. காலையில் கிளம்பும் போது எப்படி பாலாஜி பவனில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சோமோ அதே மாதிரி போகும்போது டின்னரையும் பாலாஜி பவனில் முடிச்சாச்சு. நல்லபடியாக வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு.